யாரெல்லாம் நம்மை பகைக்கிறாங்களோ அவர்களுக்கு என்னத்தை உண்டாக்குவாராம்? வெட்கத்தை உண்டு பண்ணுவார். யாரெல்லாம் நம்மளை பகைத்து நம்ம வெட்கப்படணும்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் மத்தியில் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். நம்ம வெட்கப்படணும்னு யார் வந்தாங்களோ அவர்களை தான் கர்த்தர் துரத்தி வெட்கப்படும்படி செய்வார். ஏனென்றால் அவர் நமக்காக வைராக்கிய வாஞ்சை உடையவராக இருக்கிறார், வைராக்கியம் உடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம தெய்வமாக பெற்றிருக்கிறதுக்கு நம்ம எப்படிப்பட்டவங்க? பாக்கியவதிகள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தில் பாருங்க, பெண்களாகிய நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டார். முதலாவதாக ஆண்டவர் உருவாக்கினது ஆண்களைத்தான். ஆதாமை தான் உருவாக்கினார். பெண்ணை அப்புறமாக அதுக்கப்புறம் உருவாக்கினார். ஆனால் அந்த பெண் தேவனுடைய சித்தம் செய்யாமல் அவள் இந்த மனுக்குலத்துக்கே ஒரு சாபத்தை உண்டு பண்ணின பொழுது கர்த்தர் வைராக்கிய வாஞ்சியாக இருந்து இந்த பெண்களுடைய சமுதாயத்தை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் ஒரு பெண் இனம்தான். ஆமேன். அவர் இந்த உலகத்தில் வந்து மனுக்குலத்தின் சாபத்தை சுமந்து தீர்க்கும்படி அவர் முதல்ல தெரிந்து கொண்டது யாரை தெரியுமா? மரியாளை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். மரியாளுடைய வயிற்றில் தான் கர்த்தர் உருவாகி இந்த உலகத்துக்கு வந்தார். காரணம், எந்த பெண்கள் சாபம் அனுபவித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய சாபத்தை மாற்றும்படியாக வைராக்கிய வாஞ்சையாக ஒரு பெண்ணையே கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தான் உயிர்த்தெழுந்த பிறகும் உயிர்த்தெழுந்த செய்தியை முதலாக சொன்னது யாருக்கு தான்? மரியாளுக்கு தான், மகதலேனா மரியாளுக்கு தான். ஆமே, அவளுக்கு தான் முதலாக தரிசனத்தை கொடுத்தார். காரணம் என்ன? இந்த பெண்களை குறித்து கர்த்தர் ஒரு வைராக்கிய வாஞ்சை உடையவராக இருக்கிறார், வைராக்கிய வாஞ்சை உடையவராக இருக்கிறார். உங்களுடைய குடும்பத்தில் எல்லாரும் உங்களை ஒதுக்கி வச்சிருக்கலாம், உங்களுடைய கணவர் உங்களை ஏன் என்று கூட கேட்காமல் இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகள் உங்களை தள்ளி விட்டு இருக்கலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் எனக்காக வைராக்கிய வாஞ்சை உடையவராய் இருந்து என் நடுவிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா.